Hello students, welcome back to my channel. நிறைய பேர் 10th க்கு தனியா வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸ்டடி பிளான் நான் 10th 11th 12th மூணு வரைக்கும் சேர்த்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து 11th 12th கூட பரவாயில்ல, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் சப்ஜெக்ட் அப்படிங்கிறனால பிரச்சனை இல்லை. பட் 10th க்கு நீங்கள் தனியாக அப்லோட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால ஸோ நான் 10th ஸ்டாண்டர்டுக்கு தனியாக செகண்ட் மிட்டம் எக்ஸாம் 2024ல லாஸ்ட் 20 days தான் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். இன்னொரு 20 நாள் கிட்ட தான் இருக்குது. எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் செகண்ட் வீக் ஆர் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறப்ப நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்னு பார்த்தாலுமே இங்கிட்ட ஒரு 15 days தான். நான் ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு 5 டேட்டுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 20 days பக்கம் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் 20 daysக்கான ஸ்டடி பிளான் டு ஸ்கோர் சென்டம். 20 நாளில் படித்தா சென்டம் எடுக்க முடியுமா அப்படின்னா எஸ் முடியும். அதுக்கு எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும், வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும், லேர்னிங் மெத்தட் எப்படி இருக்கணும், அது எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என் பேர் கிருஷ்ணகுமார், நம்ம சேனல் பேர் கல்வி மினி. நீங்கள் இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் வரும். அண்ட் இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரி படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிற அந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ போய் சேரணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அது எனக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இதோடைய நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் பிடிஎஃப் ஷேர் பண்றேன் வாட்ஸ்அப் சேனல்ல. ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். இந்த லாஸ்ட் 20 days ஆக்சுவலி இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. இது வந்து ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது. பட் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா 20 நாள்ல சென்டம் எடுக்கிறதுங்கிறது நாட் ஈஸி திங். அது எவ்ரி ஒன் சுட் நோ. ஓகேங்களா? பட் அது முடியுமா? நாட் ஈஸி தானே தவிர நாட் பாசிபிள் கிடையாது. பாசிபிள் தான். அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணாம அது கூட ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். அது என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். ஆக்சுவலி வாட் வென்ட் ராங் இன் குவார்டர்லி எக்ஸாம். நம்ம குவார்டர்லி எக்ஸாம்ல என்ன மிஸ்டேக் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவார்டர்லி எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் படிச்சேன் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லலாம். நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் படிச்சேன், வேற எக்ஸ்ட்ரா கொஸ்டின் படிக்கல, அதனால என்னால சென்டம் மிஸ் ஆயிருச்சு. விச் மீன்ஸ் நான் புக் இன்சைட் படிக்கல, இம்பார்ட்டன்ட்டை தாண்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னது மட்டும் தான் படிச்சேன், ஓவரால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் படிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கலாம். ரெண்டாவது, பிசிக்ஸ்ல நான் ப்ராப்ளம்லாம் வந்து படிக்கல. பிசிக்ஸ்ல உங்களுக்கு நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுதான் மேக்ஸிமம் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்பாங்க, கால்குலேஷன் அந்த மாதிரி. ஸோ அது வந்து நான் ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கலாம். மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்தவரை நான் ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கல மேக்ஸ்ல. ஸோ நான் வந்து சும்மா ஓரளா படிச்சேன், ஃபார்முலா மட்டும் மெமரி பண்ணிட்டு போட்டுடலாம்ல. பட் அங்கே போனால் எல்லாமே சொதப்பிருச்சு, நான் ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்ணல அப்படிங்கிற கேட்டகரி. அடுத்தது என்னது? சரியா ரிவிஷன் பண்ணல. நான் படித்தேன் பட் அது எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ராப்பராக என்னால் ஒரு பிளான் வச்சு ரிவிஷன் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஓகே, இது எல்லாமே நிறைய பேர் காமனாக ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொன்ன மிஸ்டேக். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். போர்ஷன் பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தமிழை பொறுத்தளவு யூனிட் 7 and 8, இங்கிலீஷ் 5 and 6, மேக்ஸ்ல 3.16 3.20 வரைக்கும் தேர்ட் சாப்டர்ல, ஃபோர்த் சாப்டர்ல 4.3 இருந்து 4.4, சிக்ஸ்த் சாப்டர்ல 6.2 6.3 6.4 6.5, செவன்த் சாப்டர்ல 7.1 7.2 7.3 7.4 7.5, எயித்து சாப்டர்ல 8.1 8.2 8.3 8.4 வரைக்கும். ஓகேங்களா? பிசிக்ஸை பொறுத்தவரை சயின்ஸ்ல பிசிக்ஸ் இயற்பியல் பகுதியில் யூனிட் 5 and 6, கெமிஸ்ட்ரியில யூனிட் 10 and 11, பயாலஜில யூனிட் 19 20 21 இருக்கு, 22 ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும், ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காது. சரி, ஐ திங்க் 19 22 மட்டும் தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி குவார்டர்லி இன்க்ளூட் ஆயிருக்கும். அது அடுத்த ஹிஸ்டரியை பொறுத்தவரை சோசியல் சயின்ஸ் வரலாறு ஹிஸ்டரியை பொறுத்தளவுல 6 7 8, சிவிக்ஸை பொறுத்தளவுல குடிமையல் அதை பொறுத்தளவு 4 and 5, ஜியோகிராஃபி புவியியலை பொறுத்தளவு 6 and 7, எக்கனாமிக்ஸ் பொருளியலை பொறுத்தவரை 4 and 5, விச் இஸ் த சிலபஸ் போர்ஷன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எப்படி படிக்கணும், என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது, வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சொல்றேன். தமிழை பொறுத்தளவு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது மெமரி போயம் வந்து நல்லா படிச்சிருங்க. போட்டோ எடுக்கலையா? ஆக்சுவலி நான் எழுதி வச்சிருந்தேன், பட் அதில் பிடிஎஃப்ல இன்க்ளூட் பண்ணல. நான் சொல்றேன் எழுதுனதை. ஸோ என்ன அப்படின்னா தமிழை பொறுத்தளவு வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெமரி போயம் தமிழ் அண்ட் இங்கிலீஷுக்கு மனப்பாட பகுதி பாடலாம் நல்லா படிச்சுங்க. தமிழ்ல திருக்குறள் 6வது யூனிட் இருக்கா, 7 8 திருக்குறள் இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ விட்டுருலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மெமரி போயம். செகண்ட் நீங்க பண்ண வேண்டியது தமிழ்ல புக் பேக் 1 வேர்டு, பலவுள் தெரியுன்னு சொல்லி புக் பேக் 1 வேர்டு இருக்கும், பிளஸ் இலக்கணம் 1 வேர்டு இருக்கும். உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் நோட்ஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப் சேனல்லையும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வெப்சைட் லிங்க் இருக்கும், அதிலையும் கொடுத்துருக்கேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இங்கிலீஷை பொறுத்தவரை கிளாசரி பார்ட்ஸ் புக்கு பின்னாடி இருக்கும். ஃபர்ஸ்ட் புக் பேக்கை படிங்க. ஆஃப்டர் தட் நான் வே டு சக்சஸ் நோட்ஸ் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். வே டு சக்சஸ் நோட்ஸோட தான் நல்லா 1 வேர்டு படிச்சுங்க. ஏன்னா மேக்ஸிமம் அதுல இருந்து தான் 1 வேர்டு அதிகமாக கேட்கறாங்க அப்படிங்கிறதுனால சொல்றேன். ஸோ வே டு சக்சஸ் நோட்ஸை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவும் நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? அடுத்தது நீங்க படிக்க வேண்டியது தமிழை பொறுத்தவரை நான் அப்லோட் பண்ற குருவினா சிறுவினா நெடுவினா அதை மட்டும் படிங்க. அப்புறம் கடிதம் கட்டுரை படிவம் இதெல்லாம் அழகிட் வாய்ப்பாடு இதெல்லாம் படிக்கணும். இதுல குருவினா சிறுவினா நடுவினா நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டுருவேன். இன்னும் அப்லோட் பண்ணல தமிழுக்கு, இன்னும் 2 நாள் அப்லோட் பண்ணிடுவேன். அதை மட்டும் படிங்க. அது போதும். நீங்க எக்ஸ்ட்ரா வேற கொஸ்டின்ஸ் எதுவுமே படிக்க தேவையில்லை. தமிழ்ல 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 8 மார்க் நம்ம சொல்றதை தாண்டி வரவே வராது தமிழை பொறுத்தவரை. ஓகே, அடுத்து இங்கிலீஷ்ல பேராகிராஃப் மொத்தமே உங்களுக்கு 2 யூனிட் தான். ஓகேங்களா?
யூனிட் 5 and 6 ரெண்டே யூனிட் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்க வந்து இந்த 5th யூனிட்டோட பேராகிராஃப் மட்டும் படிங்க போதும். ஓகேங்களா, ஒரு யூனிட் படிச்சாவே கம்பல்சரி கேட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது 2 யூனிட்டுங்கிறனால. ஸோ அதனால 5th யூனிட்டை மட்டும் படிங்க. சேம் தமிழ்லேயே அப்படிதான். நீங்க நெடுவினா படிக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்றேன், அதை படிச்சாலும் ஓகே. பட் அதை படிச்சா பப்ளிக் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் ஃபுல்லா படிக்கிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு யூனிட்ல உள்ள நெடுவினா மட்டும், குருவினா சிறுவினா நான் சொல்றதை நீங்க படிச்சு தான் ஆகணும். ஓகே, மேத்தமேட்டிக்ஸை பொறுத்தவரை 3rd சாப்டர் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துறேன். 3rd சாப்டர்ல அந்த மேட்ரிக்ஸ் பார்ட்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 4th சாப்டர் 4.3 4.4 மேக்ஸை பொறுத்தவரை நான் கம்ப்ளீட்டா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துறேன். மேக்ஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. 2 மார்க் and 5 மார்க் சேர்த்து நான் சொல்லிட்டேன் ஒரே வீடியோல. உங்களுக்கு நான் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் 5 மார்க் மட்டும் தனியாக கூட நான் அப்லோட் பண்றேன். ஏன்னா 5 மார்க்ல அதிக மார்க் வருதுல. ஸோ அதனால நீங்க கமெண்ட் பண்ணா நான் அதை அப்லோட் பண்றேன். ஒருவேளை வேணும் அப்படின்னா I want 5 marks only அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. ஒன்லி இல்லை 5 மார்க் மட்டும் தனியா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சயின்ஸை பொறுத்தவரை அதே தான், புக் பேக் ஒன் வேர்டு. மேக்ஸுக்கும் அப்படிதான், புக் பேக் ஒன் வேர்டு. சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், மேக்ஸ் மூணுலையுமே புக் பேக் ஒன் வேர்டை தரவா படிச்சுங்க. சயின்ஸை பொறுத்தவரை பிசிக்ஸ்ல நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதை நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் தென் சயின்ஸுக்கு ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டேன், அதை நல்லா படிச்சுக்கோங்க. ப்ளஸ் சயின்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு கொஸ்டின் வந்து கம்பைன் பண்ணி கேட்பாங்க. ஒரு 2 மார்க் ஒரு 2 மார்க் சேர்த்து ஒரு 4 மார்க், இல்லை ஒரு 2 4 மார்க் ஒரு 7 மார்க் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. சயின்ஸ் வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுறேன். ஸோ அப்புறம் சோசியல் மேட்ச் த ஃபாலோவிங் ஃபில் இன் த பிளான்ஸ் நல்லா படிச்சுங்க. ஏன்னா அதெல்லாம் 2 மார்க்ல அதிகமாக கேட்குறாங்க, பொறுத்துக, கோடிட்ட இடத்தை நிரப்புக, அதெல்லாம். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துங்க. சோசியல் சயின்ஸை பொறுத்தவரை ஹிஸ்ட்ரியில் 6 போர்ஷன் சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து தலைப்பு வினா இருக்கும், டைம்லைன் இருக்கும். டைம்லைன் நல்லா பார்த்துக்கோங்க. எவ்ரி 20 இயர்ஸுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 1910 1930, இல்லை 1900 1920. ஸோ அந்த எவ்ரி 20 இருக்கும். 1900 1950க்குள்ள அந்த 50 வருஷம் இருக்கா, அந்த 50 வருஷத்துக்குள்ள ஒரு 20 இயரா பிரிச்சுக்கோங்க. அதுல இருந்து ஒரு 5 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன், வேறுபடுத்துக. ஸோ அது பொறுத்தவரை நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுவேன்ல, ஸோ அப்போக்கெல்லாம் சொல்றேன், அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் கிவ் த ரீசன், இது எல்லாமே நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். மேப் இதெல்லாம். ஸோ ஓவரால் தான். ஸோ இப்போ ஓகே, எப்படி படிக்கணும்னு சொல்லியாச்சு. வே ஆஃப் லேர்னிங் எப்படி இருக்கும்னா கன்சிஸ்டன்சியா இருக்கணும். டெய்லி மினிமம் வந்து ஒரு 3 hours டைம் எடுத்துக்கோங்க. 3 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு படிங்க. ஏன்னா அப்பதான் உங்களால ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். மினிமம் ஒரு 3 மணி நேரம் படிச்சிங்க அப்படின்னா உங்களால ஒரு யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர் சென்டம். ஓகேங்களா, சென்டம் எடுக்கிறதுக்கு புக் இன் சைட் கொஸ்டின் படிக்கணும். போன தடவை நீங்க புக் இன் படிச்சிருக்க மாட்டீங்க. ஓகேங்களா, இது அதுவும் ஒரு ரீசன். ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க புக் இன் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க சயின்ஸ்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேக்ஸ்லையும் புக் இன் நீங்க வந்து படிச்சிருக்க மாட்டீங்க. புக் இன்சைட் கொஸ்டின் நான் எழுதி வச்சிருக்கேன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த தடவை தொடர்ந்து படிக்கிறோம், மாஸ் பண்றோம். செகண்ட் மிட்டம் எக்ஸாம் விட்டுருங்க. அடுத்த வர ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல நம்ம தரமா சென்டம் எடுக்கிறோம். செகண்ட் மிட்டம் எக்ஸாம்ல சென்டத்துக்கு முயற்சி பண்றோம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல சென்டம் எடுக்கிறோம். ஸோ அதுக்கு நான் உங்களோட டிராவல் பண்ண ரெடியா இருக்கேன். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு. நீங்க அதை ஃபாலோ பண்ணி படிக்கிறதுக்கு ரெடியா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching this video and keep support. Thanks students, bye.